முருகப்பெருமானின் அடுத்த திருத்தலமான தனித்துவம் வாய்ந்த தோரணமலை முருகன் கோவிலை பற்றி நாம் பார்ப்போமா? முருகன் வீற்றிருக்கும் தோரணமலை முழுக்க முழுக்க வித்தியாசமானது, மிகுந்த தனித்துவம் கொண்டது. இந்த கோவிலின் வரலாற்றை அறிந்து கொள்வோம். முருகன் வீற்றிருக்கும் தோரணமலை முழுக்க முழுக்க வித்தியாசமானது, மிகுந்த தனித்துவம் கொண்டது. நெல்லை மாவட்டத்தில் இப்புண்ணிய மலை அமைந்துள்ளது. தென்காசியில் இருந்து கடையம் செல்லும் வழித்தடத்தில் இத்தலம் உள்ளது. நெல்லையிலிருந்து மிக எளிதாக இத்தலத்துக்கு செல்ல முடியும். இந்த தோரணமலை உச்சியின் முருகன் குடிகொண்டிருக்கிறான். இந்த முருகப்பெருமானுக்கு உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? தமிழ் வாழ வழிவகுத்த குருமுனியான அகத்தியர் மருத்துவ உலகமே வியந்து பார்க்கும் தேவரையர் சித்தர் இருவரும் பல 100 ஆண்டுகளாக வழிபட்ட பெருமையும் மகிமையும் இந்த முருகப்பெருமானுக்கு உண்டு. தமிழகத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான முருகத்தலங்களில் அறுபடை வீடுகள் உட்பட எந்த ஒரு தலத்துக்கும் இல்லாத மிக முக்கியமான தனித்துவம் இந்த கோவிலுக்கு உள்ளது. பல 100 ஆண்டுகளாக மலை உச்சியில் இருப்பதனாலோ என்னவோ இந்த முருகன் மிக சிறந்த வரப்பிரசாதமாக திகழ்கிறார். நீங்கள் என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் சரி, தொழில் விருத்தி ஆக வேண்டுமா, குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளா, கடன் தொல்லையா, நல்ல வேலை வேண்டுமா, பதவி உயர்வு வேண்டுமா, திருமணம் நடக்க வேண்டுமா, புத்திர பாக்கியம் வேண்டுமா என நீங்கள் முருகனிடம் எப்படி கேட்டாலும் தோரணமலை முருகன் வாரி வழங்க தயங்குவதே இல்லை. அகத்தியரின் மருத்துவ ஆய்வுக்கு வித்திடப்பட்ட இத்தடம் தோரணமலை என்பது குறிப்பிடத்தக்கது. அகத்தியரின் சீடராக சேர்ந்த தேரரையும் மருத்துவத்தில் நிறைய புதுமைகளை செய்தார். அவர்கள் இருவராலும் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோரணமலை மிக பெரும் மருத்துவ தொழிற்சாலை போல செயல்பட்டது. அவர்கள் அந்த மலையில் இருந்தபோது தங்கள் இஷ்ட தெய்வமான இந்த முருகரை வழிபட்டனர். நாமும் சென்று வழிபடுவோம் தோரணமலை முருகன் கோவிலுக்கு. முருகனை வழிபடுவோம், முருகனின் அருளை பெறுவோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி மக்களே. அப்போ தான் அதுக்கப்புறம் போடக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.